ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி நியூட்ரிஷன் ஐஸ்கிரீம் ஒன்று செய்து நாங்கள் சாக்லேட் மேலால் பூசி சாக்லேட் பார் மாதிரி செய்து நாங்கள் அதை எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்து சாக்லேட்ஸ் கொஞ்சம் போட்டு அதை மெல்ட் பண்ணுறேன். நான் நட்ஸ் உள்ள சாக்லேட் தான் எடுத்தேன். என்னென்னா நட்ஸ் அதுலேயும் கொஞ்சம் நியூட்ரிஷன் இருக்குன்றபடியாக அதுவும் செய்கிறட்டுமென்னு நட்ஸ் உள்ள சாக்லேட் தான் எடுத்தேன். சில பிள்ளைகள் பொட்டுக்கடலை அது கச்சான் அதுகளெல்லாம் தனித்தனியாக சாப்பிடாமல் இருப்பினோம். இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அதை விரும்பி சாப்பிடுவினோம். நம்ம அவைக்கு தேவையான நியூட்ரிஷன் உடலுக்கு கிடைக்குமென்றபடியாக இந்த முறையில் ட்ரை பண்ணினேன். அதுக்காக நான் முதல் பெரிச்சம்பழங்கள் விதை நீக்கி எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக பொட்டுக்கடலை வறுத்து தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா வறுக்காட்டி அதில் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் வாசமாக இருக்கும், அந்த மனம் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும் என்பதாக வறுத்து எடுத்துருக்கிறேன். அடுத்த பாதாம் வறுக்காமல் தான் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் பாதாம் எடுத்துருக்கிறேன். அடுத்த 100 கிராம் கச்சான் அதுவும் வறுத்து கோது நீக்கி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். பாருங்க, இப்படி அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறேன். அரைச்செடுத்ததுகளை பாத்திரம் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ என்ன சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகிட்டுது. இது கொஞ்சம் ஆற விட்டுத்தான் அந்த கப்பில் விடணும். பாருங்க, அதில் கச்சான் ப்ளம்ஸ் எல்லாம் தெரியுது அந்த சாக்லேட்டில். ஆற விட்டு நான் பண்டே கப்பில் தான் போட்டு ஐஸ்கிரீம் பார் எடுத்துருக்கிறேன். பண்டே கப்பில் ஓரங்கள் எல்லாம் இந்த சாக்லேட்டை பூசுவோம். அப்போ தான் சாக்லேட் ஐஸ்கிரீம் பார் மாதிரி இருக்கும். பூசிட்டு இப்போ இந்த நியூட்ரிஷன் மாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாகி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் ஐஸ் குச்சியை போட்டுட்டு இதுக்கு மேலே திரும்ப சாக்லேட் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பிள்ளைகளுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைச்சிடும் அவைக்கு. இப்போ இதை 2 மணித்தேலாம் ரீஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறேன். சரிதான், எங்களுக்கு கொஞ்சம் இறுகி வரும். அதுக்காண்டி 2 மணித்தேலம் வைக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்காண்டி இதை மூடி வைக்கிறேன். மூடி 2 மணித்தேலம் வைக்கிறேன். இப்போ எனக்கு 2 மணித்தேலம் ஆயிட்டுது. இப்போ திறந்து பார்ப்போம். திறந்து நான் உங்களை வெட்டி எடுத்து காட்டுறேன் சாக்லேட் மாதிரி. இப்போ இந்த மேலே உள்ள பிளாஸ்டிக்கை கத்திரிக்கோலால் வெட்டி அடுத்த மனுஷெல்லாம் எங்களுக்கு ஐஸ் சாக் மாதிரியே இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடணும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.